எனக்கே ஆட்சை எக்காலத்தும் என்று என் மனக்கே வந்து இடை வீடின்றி மன்னி தனக்கே ஆக எனைக் கொள்ளும் ஈதே எனக்கே கண்ணனை யான் கொள் சிறப்பே என்று பாடுகிறார். திருவாய்மொழி 1000 பாசுரங்களுக்கும் சாரமான பேற்றினை அறிவிக்கும் எம்மாவீடு 10 பாசுரங்களிலும் இந்த பாசுரம் உயிர் பாசுரமாக அமைகிறது. இந்த பாசுரத்தில் கூறப்பட்ட ஆழ்பொருளானது கடவல்லி உபனிஷத்தில் கூறப்பட்டதும் ஸ்ரீ வைஷ்ணவ அதிகாரிகள் அனைவருக்குமே ஆதாரமாக உள்ளதும் ரகசியமான துவயமகாமந்திரத்தில் உள்ள நமபதத்தின் பொருளாகவும் அமைகின்றது. சந்தனம் மலர் மாலைகள் போன்றவை இன்னொருவனுக்கு மீதமில்லாமல் அணிந்து கொள்பவனுக்கே முழுவதுமாக அற்றுத்தீர்வது போல நமபதத்தின் பொருளான நான் எனக்கு உரியவன் அல்லன் என்பதை அடியொற்றி எக்காலத்திலும் நீ எனக்கே அடிமை செய்ய கடவாய் என்று சர்வேஸ்வரன் கூறி எனது மனத்திலேயே எழுந்தொருளி இடைவிடாமல் நிலை பெற்றிருக்கும் நிலையை பிரார்த்திக்கிறார். பக்தர், முக்தர், நித்தியர் என்ற 3 விதமான சேத்தனர்களுக்கு அவரவர்களின் ஆத்மஸ்வரூபத்திற்கு ஏற்றபடி சர்வேஸ்வரன் அடிமை கொள்கிறான். இப்படி முதலில் அடிமை செய்வாயாக என்று அவன் கூறி என் சுவாதந்திரியத்தை, அதாவது புறம்பொண்டான பற்றுகளை விலக்கி, பின்பு எனக்கு அடிமை செய்வாயாக என்று கூறி அடிமை செய்ய தகுதியற்ற மற்றவர்களை விலக்கி, முடிவில் எனக்கு மட்டுமே அடிமை செய்வாயாக என்று கூறி என் ஆனந்தத்திற்காகவும் செய்கிறேன், உன் ஆனந்தத்திற்காகவும் செய்கிறேன் என்று பொதுவாக இல்லாமல் அவன் ஆனந்தத்திற்காக மட்டுமே இருக்கும்படி அங்கீகரித்தருள வேணும். இதுவே என் ஸ்வரூபத்திற்கு தகுதியாக எம்பெருமானிடத்தில் நான் விரும்புகின்ற சிறந்த பிரயோஜனம் என்கிறார் ஆழ்வார்.